ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அண்ட் ராஷ் அகாடமி. ஸோ அது ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின ஒரு அப்டேட்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம வந்து டிஎன்பிசியோட பேட்ச் நம்ம வந்து குரூப் 4க்கான பேட்ச் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு உங்களுக்கு அனுப்பின டாக்குமெண்ட் வந்து இந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். இது வந்து சிலபஸ்க்கான டாக்குமெண்ட், ஷெடியூலுக்கான டாக்குமெண்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த பிடிஎஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு அனுப்பிச்சோம். 37 டேஸோட ஸ்டடி பிளான் அப்படிங்கிறத ஒரு டாக்குமெண்ட் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்போம். ஸோ இது ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு உங்களுக்கு 10 மணிக்கு, இன்னைக்கு 18/10/2020னா இன்னைக்கு 10 மணிலிருந்து 10:05க்குள்ள உங்களுக்கு கொஸ்டின் அப்படிங்கிறது வந்துடும். சரிங்களா? ஸோ எல்லாருக்கும் நம்ம வந்து இண்டிவிஜுவலாக தான் நம்ம வந்து ஷேர் பண்ண போகிறோம். ஸோ யாராவது சில நேம் வந்து மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால் 10 மணிலிருந்து 10:05க்குள்ள உங்களுக்கு கொஸ்டின் வரலை அப்படின்னா, நீங்கள் பே பண்ணியும் இந்த கொஸ்டின் அப்படிங்கிறது உங்களுக்கு வரலை அப்படின்னா, தயவு செஞ்சு 10:05க்கே மெசேஜ் பண்ணிவிடுங்க. சரிங்களா? 10:05க்கே மெசேஜ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் வந்து பே பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து கொஸ்டின் வரலை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கொஸ்டின் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ அதுக்கான அப்டேட்ஸ் தான் இது நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த பேட்சில் நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 8489637338 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு டிடி பேட்ச் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து டிடி பேட்ச் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். டிடி சயின்ஸ் பேட்ச் அப்படிங்கிறது கொடுத்ததுனால இது சயின்ஸ்க்கான டாக்குமெண்ட் மட்டும் இல்லை. ஸோ குரூப் 4க்கான கம்ப்ளீட்டான ஷெட்யூல் மட்டும்தான் இது. டிடி சயின்ஸ் அப்படிங்கிறது தூர்தர்ஷனோட சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இதை நம்ம வந்து டிடி சயின்ஸ் பேட்ச் அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், பேர் வச்சுருக்கோம். சரிங்களா? சரி, ஓகே. தென் இதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. இது ஆக்சுவலாக வந்து 6th இயல் 1 இயல் 1 2 அப்படின்னு கொடுத்துருக்குது. தமிழில் இயல் 1ம் இயல் 2ம், அந்த இயல் 1வது இயலும் 2வது இயலும் படிக்கக்கூடியது. ஸோ அது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது 6ஓட பிடிஎஃப் உங்களுக்கு தமிழ் பிடிஎஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிடிஎஃப் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இயல் 1லையும் இயல் 2லையும் என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து இயல் 1 இயல் 2. ஸோ இங்கே இருக்குல்ல, ஸோ இது 1ன்னு கொடுத்துருக்குது இயல் 1, இது 2ன்னு கொடுத்துருக்குது இயல் 2. அப்போது இங்கே ஆரம்பித்து இந்த திருக்குறள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டை நீங்கள் வந்து படித்து முடிக்கணும். ஸோ இதுதான் உங்களுக்கு முதல் தேர்வுக்கு உண்டான ஒரு கண்டென்ட். சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கேளுங்க. ஸோ இந்த வீடியோ மாதிரி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களை வந்து சேரணும் அப்படின்னா மறக்காம என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ.